எஸ், கோ ஹெட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னதான் திறமையா போய் சொன்னாலும் அதிகபட்சமா சொல்ற ஏதாவது ஒரு பொய் தான் குற்றவாளிய காட்டி கொடுத்துரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பொய் தான் இப்போ இந்த ஜான்சிக்கு கேடாயிடுச்சு. தைரிய பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னதோட இந்த ஜான்சி நின்னு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. உணர்ச்சி வசப்பட்டு நான் அந்த டைரியை எடுத்து தரேன்னு ஒரு புது நாடகத்தை போட போன ஜான்சியால எந்த டைரியும் எடுத்து தர முடியல. வெறுங்கையோட தானே திரும்பி வந்திருக்காங்க. யுவர் ஆனர், அவங்க கஸ்டடியில இருக்கிற அந்த டைரிய வீட்ல இருந்து நான் எடுத்து தரேன்னு எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சென்டிமெண்டா பேசி அவங்க மனசை கலைக்கலான்னு பார்த்தாங்களா, இல்ல வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு தடயத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் இந்த ஜான்சிக்கு தான் வெளிச்சம். இதோ சாட்சி கூண்ட்ல நிக்கிற என்னுடைய கட்சிக்காரர் திரு வெற்றி அவர்கள் மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கிறார் யுவர் ஆனர். இப்படி இந்த ஜான்சி கேஸ விசாரணை இழுத்துட்டு இருந்தா இவருடைய மனநலம் பாதிக்கப்படுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஆந்திராவை சேர்ந்த குற்றவாளியா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா நிச்சயமா இவங்க லட்சுமி இல்ல. லட்சுமியோட டைரிய படிச்சுட்டு இவங்க லட்சுமியா நினைச்சுக்கிறாங்க. சாட்சியும் சந்தர்ப்பம் வேணா இவங்கள லட்சுமின்னு சொல்லுமே தவிர வெற்றி வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனசாட்சி அதுக்கு அனுமதிக்காது. ஏன்னா அவங்க லட்சுமியோட மரணத்தை கண் எதிரில் பார்த்தவங்க, மனசு உடைஞ்சு அழுதவங்க. அதனாலதான் யுவர் ஆனர், ஜான்சி லட்சுமியோட டைரிய வச்சுதான் எல்லாத்தையும் நடத்தினாங்க. இவங்க லட்சுமி இல்ல, ஜான்சி தான் முடிவு பண்ணி ஆந்திரா போலீசிடம் ஒப்படைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இதுவரைக்கும் நடந்த விசாரணையில இந்த டைரி மேட்டர் தவிர மீதி எல்லாமே அந்த பொண்ணு ஜான்சிக்கு தான் சாதகமா இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மட்டும் நெருடலாவே இருக்கு. அந்த ஒண்ணு என்னன்னு தான் சரியா சொல்ல முடியல. ఏంటి ఝాన్సీ, నువ్వేనా? ఎందుకు ఇలా చేసావు? మన గ్యాంగ్ లో ఉన్న అందరూ హుషారుగా ఉన్నారని చూడ్డానికి. 24 అవర్స్ మన గ్యాంగ్ గురించి నువ్వు ఆలోచిస్తున్నావు. బాగున్నారా? అందరూ బాగున్నాం. నువ్వు ఎలా ఉన్నావమ్మా? బాగున్నాను. నెక్స్ట్ పని ఏంటి? గుంటూరులో మా జయం జయం జయం. ஜான்சி எங்கள் வீட்டில் என் கூட தான் வளர்ந்தான். அந்த சின்ன வயசுலேயே எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஈர்ப்பு வந்துருச்சு. அந்த ஈர்ப்பு காதலாச்சு. ஜான்சி,
விட்ட? பிடிச்சிருக்கு, அதனால தான் ஊட்டி விட்டேன். ஆ? நீ எதுக்கு ஊட்டி விட்ட? பிடிச்சிருக்கு, அதான் ஊட்டி விட்டேன். ம். ஜான்சி, உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே இதுதான். உனக்கு பிடிச்ச எதையும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன். இதுவே வேற பொண்ணா இருந்தா நம்ம கேங்ல காதலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு டயலாக் எல்லாம் பேசியிருப்பா. இங்க பாரு, காதலுக்கு தெரியாத மனசு பாலைவனம் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு மனசு காதலுக்கு தெரியாத யாருக்குமே மக்களை நேசிக்கவே முடியாது. ம். அப்போ உன் மனசுல காதலுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்க. நிறைய. அதுல எனக்கான இடம் எவ்வளோ? என் மக்களை விட 1% கம்மியா. சாப்பிடு. நானே சாப்பிடுறேன், பரவாயில்ல. என் மேல ஜான்சிக்கு இருந்த காதலை விட என் அப்பா மேல அவ உயிரையே வச்சிருந்தா. எங்க அப்பாவும் என்னை விட அவளை தான் உயர்வான இடத்துல வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு அவ எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சிருந்தா. இப்படி அமைதியாகவும் சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் எங்க அப்பாவை, ஜான்சியோட அப்பாவை கொலை பண்ண குரூப்பு கொடூரமா கொலை பண்ணாங்க. என்னால எங்க அப்பாவோட மரணத்தை தாங்கிக்க முடியல. ஆனா ஜான்சியோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாடல, தூங்கல, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல. எங்க அப்பாவை கொன்னவங்களை பழி தீர்ப்பேன்னு வைராக்கியமா சொன்னான். நான் அவ ஏதோ கோபத்துல சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ அதுக்காக தன்னையே தயார்படுத்திக்கிறதுல கவனமா இருந்தா. நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இது ரொம்ப ஆபத்தான வேலைன்னு. அதுக்காக என் உயிரே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவனுங்களை பழி வாங்கியே தீர்வேன்னு ஒத்த கால நின்னான். எனக்கு வேற வழி இல்லை, அவளோட போக்கிலேயே போலான்னு முடிவு பண்ணேன். அவளுக்கு பாதுகாப்புக்கு நானும் போனேன். எங்க அப்பாவையும் அவ அப்பாவையும் கொன்னவங்கள ஜான்சி தேடி பிடிச்சி அவளோட வெறி தீர்ற வரைக்கும் வெட்டி கொன்னா. அவங்கள கொன்னது ஜான்சி தான் தெரிஞ்ச உடனே போலீஸ் அவளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட பேசாம போலீஸ்ல சரணடைஞ்சிடலான்னு சொன்னேன். ஆனா ஜான்சி மாட்டுறப்ப மாட்டிப்போம், அதுக்கு முன்னால நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடுவான்னு சொன்னான். ஊர்ல நாட்டுல இருக்கிற அயோக்கியனுங்களை, துரோகிகளை, மக்களை ஏமாத்துற அதிகாரிகளை, நாட்டை சுரண்ட அரசியல்வாதிகளை தேடி பிடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், 100 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். அப்போ நான் மெடிக்கல் ஷாப் போறதுக்கு முன்னாடி ஜான்சியும் அங்க போயிருக்கா. அவ வாங்க மருந்து சில்லறைதான் அந்த கடைக்காரர் நானே நினைச்சு கொடுத்தாரு.